நண்பர்களே வணக்கம், காலை வணக்கம். இதில் சில கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். ஒரு மனிதனுக்கு எப்படி வேணுமாலும் எப்போ எந்த நிமிஷம் வேணுமாலும் நடக்கும். என்னோட நீங்கள் நினைக்கலாம் அது என்ன சொல்ல, ஏதாவது டிமோட்டிவேஷன் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அனுபவபூர்வமாக சொல்ல வரேன். நான் என்னோட வயசு இன்னைக்கு 52 தாண்டி 53 ஆயிடுச்சு. நம்பி ஏமாறக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, கடைசி காலத்தில் உங்களுக்குன்னு ஏதாவது கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கோங்க. தங்கச்சி காப்பாற்றுவா, அக்கா காப்பாற்றுவா, அக்காவுக்கு பிள்ளை இல்லை, மாமா காப்பாற்றுவார், நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் அக்கா தங்கச்சி மாமா கொடுப்போம் அப்போல்லாம் நினச்சிங்கன்னா கடைசியில் பிச்சை தான் எடுக்கணும். சரிங்களா? நம்ம உழைப்பெல்லாம் வாங்கிட்டு நம்மளை தேர்வில் விரட்டி விட்டுருவாங்க. இதுதான் ரியாலிட்டி. இது ஒரு உண்மையான விஷயம். இது நான் அடுத்து அதை சொல்ல வரேன். இந்த சகுனி துரோகி அப்படின்றது காரணம் இல்லாமலாம் அந்த பேர்லாம் நம்ம வைக்க போகிறதில்லை, யாரையும் காயப்படுத்துறதுக்கும் கிடையாது. இது ஒரு உண்மையான விஷயம். நீங்கள் இனிமேற் கொண்டு இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாம் தயவுசெய்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் அது உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் துணைவியாக இருக்கட்டும், உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கட்டும், ஆகலை, நீங்கள் சன்னியாசாரி, எது வேணுமா இருந்துட்டு போங்க. ஆனால் உங்களுக்குன்னு கொஞ்சம் சேமிப்பு வச்சுருங்க. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எவனும் கூட வர மாட்டாங்க. 5 பிசாக்கு பிரோஜனம் இல்லாமல் நம்ம மதிப்பாங்க. பிச்சை எடுக்காத ஒரே நம்ம நிற்கணும் அவங்ககிட்டலாம். நம்ம அவங்களுக்கு மாங்குன்னு செஞ்சுருப்போம். பல பிரச்சனைகள் அவங்களுக்கு தலையிட்டு நம்ம அவங்களை உயிரை காப்பாற்றிருப்போம், தாலியை காப்பாற்றிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்மளை தெருவை நிப்பாட்டியிருப்பாங்க. நல்லா கேளுங்க, இதில் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணேன், கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் குடியிருந்ததெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நல்ல ஒரு வசதியான குடும்பம். நான் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருந்தால் அப்போ இருந்தே குடி வச்சு வந்துக்கிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? இந்த சகுனித்தனம், துரோகித்தனம், நம்ம யாருக்காவது வாழ்க்கை கொடுக்குறோம் பாருங்க, உதவி பண்ணி, அவங்க செஞ்ச சகுனி துரோகங்கள்லாம் நம்ம உடன் பிறந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களும் அதுக்கு உடந்தையாக இருந்து அவனை கலட்டி விடணும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எல்லாம் செஞ்சு 2021 இந்த கதை நடந்தது. எனக்கு போட்டு என்னை செதைச்சிட்டாங்க, மனசெலவில் செதைச்சு புண்ணாக்கி விட்டாங்க. ரொம்ப நாளாக எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறீங்களா யாரும் கிடையாது. ஒரே ஒரு அம்மா மாத்திரம் தான் இருக்குது. மற்றவங்க எல்லாம் இங்கே சொல்லக்கூடாது, அவங்களெல்லாம் வெளியே சொல்லவே கூடாது. அந்த கருமாந்திரம் முடிச்சவங்களெல்லாம் அவங்கெல்லாம் என்ன லிஸ்ட்டில் ஒரு வயனே தெரியாது. நம்ம ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் கடவுள் சில விஷயங்களை திசை திருப்பி விடுறாரு. அப்போ உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட மோசடி பணம் மோசடி பண்ணிட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு சுத்தினவங்க உங்க முன்னாடி காரில் சொகுசா ஏசி போட்டு வாழ்றானா, நீங்க எப்படி இருப்பீங்க ஒரு ஆண் மகனா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நீங்க சைக்கிளில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க முன்னாடியே காரில் சர்று புறம் நீங்க டங்கிட்டு சுத்திக்கிட்டு தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டு வேற தொழிலாம் புதுசாக ஆரம்பிச்சு போறாங்கன்னா என்ன செய்வீங்க நீங்க? அதான் நீங்க நல்லா என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க இவங்களுக்காண்டி உழைச்சதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? தாடி மூடி மீசெல்லாம் மறுத்து போச்சு. நம்மளுக்குன்னு வாரிசுன்னு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கொல்லி வைக்கவும் ஆள் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம கூட இருந்து நம்பி மோசம் போனதான் மிச்சம். சரியா? இன்னைக்கு நான் இருக்குது ஒரு தகர வீட்டு சீட்டில் 10க்கு 10 வீட்டில் எங்கள் அம்மா நடக்க முடியாத அம்மா வச்சுக்கிட்டு வாழ்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என்ன மட்டமெல்லாம் இன்னும் கீழே போகலை. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கடவுள் என் பக்கம் இருக்காரு. அதனால தான் இப்போ வரைக்குமே எனக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட இருக்க இந்த கடைசி ஆயுதமே இந்த ஃபோன் மாத்திரம் தான். ஆனால் இந்த ஃபோன் உங்கள்கிட்ட நான் யூடியூபுக்கு நான் பேசுகிற ஃபோனை யூடியூப் மாத்திரம் எடுக்கிறதுக்கு தான். மற்றபடி நான் வச்சிருக்கிறது ஃபுல்லாக இந்த ஃபோன் தான். ஏன்னா அனாவசியமாக எதுவுமே நான் இன்டர்ஃபியர் ஆகிறதில்ல, இது பண்ணுறதும் கிடையாது நான். அதனால் இந்த கிளிப்ஸிங்கெலாம் பாருங்கள். ஒரு மனிதனுக்கு எப்படி வேணுமாலும் எந்த நேரம் வேணுமாலும் மாறலாம் விதி. அதனால் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தவறுகள் செஞ்சுருந்தாலுமே தேடி போய் அதுக்கு மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷனை பார்த்து விட்டுருங்க. இல்லாட்டி கர்மா விரட்டி அடிக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேனோ அதனால நான் அனுபவிச்சேன். நான் எவன் காசையும் எவன் சோத்தியும் எவன் குறியும் திருடி திங்கலை நான். ஆனால் நம்ம கிட்ட இருந்தது உறவு முறைகள். அக்கா வீட்டுக்காரு தங்கச்சி வீட்டுக்காரையும் திருடி திருந்தவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நம்ம பிச்சை எடுக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழரே.
நண்பர்களே வணக்கம். அக்கா தங்கச்சி எல்லாருமே அதை கவனமாக கேளுங்க.